ஹாய் பீப்பிள், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி ஆல்ரெடி பார்த்துட்ருப்பீங்க என்னோடய சேனலில். ஸோ இப்போ நான் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து ஆல்ரெடி போன வீடியோவில் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றி சில பேருக்கு தெரியாத ஒன்று நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில பேருக்கு அது எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஃபாலோ பண்ணுறத வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 to 7 o'clock வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ டைமிங் வந்து வேறுபாடு இருக்குது. அதாவது 12 to 12, 14 into 7 ஐ திங்க் அந்த மாதிரி நினைக்கிறேன். இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா 12 to 8 வரைக்கும் தான் ஃபாலோ பண்ணணும். நம்மளோட டைமிங் தான். ஸோ 8 hours வந்து சாப்பிட்ணும். 8 hours, அது 16 மணி நேரம் சாப்பிடக்கூடாது. அந்த இதில் தான் நான் இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா நான் முன்னாடியே பண்ணியிருக்கேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் வந்து எனக்கு எல்லாமே தெரியுன்றத வந்து நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஜேர்னியில் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து ரொம்பவே இதாக இருந்துச்சு. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னென்னா, தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. முழுசாக தெரிஞ்சுக்கங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும், இதை வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும். எந்த டயட்டாக இருந்தாலும் சரி, கீமோ டயட்டுன்றாங்க. ஸோ என்னென்னமோ டயட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டயட்டில் எனக்கு தெரிஞ்ச இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான். ஸோ அது கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இது எதுக்காக நான் வந்து இந்த வீடியோ அப்படின்றதுனா, சில பேருக்கு இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை பற்றி சுத்தமாக ஐடியா இருக்காது. ஓகேவா? ஸோ அவங்களுக்குலாம் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, ஸ்டார்டிங் எடுத்தோடனே வந்து ரொம்ப அதிகமான நேரத்தில் வந்து ஃபாஸ்டிங் எடுக்காதீங்க. ரொம்ப கம்மியான இதில் வந்து எடுங்க. 12 to 12 எடுங்க ஸ்டார்டிங். அது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஏன் எடுக்க வேணாம் ஸ்டார்டிங்லேயே வந்துன்னா, 2 நல்லா தாங்க மாட்டீங்க. ஏன்னா எனக்குமே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறது எல்லாமே நான் வந்து அந்த டைம்லேயே எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. இப்போ நீங்கள் அதை வந்து 1 மாதம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்ட பிறகு அடுத்த டைமிங் வந்து எடுங்க. அதுக்கப்புறம் ஒரு டைமிங் எடுங்க. அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நல்லா வந்து வெயிட் லாஸ் ஆகும். எடுத்தோடனே நான் வந்து 20 மணி நேரம் வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் எப்போவுமே பண்ணாதீங்க. ஸோ அது ரொம்ப ரிஸ்க்கும் கூட. அதுவும் நிறைய ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு, பக்கத்தில் தான் இருப்பாங்க. ஸோ கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. உங்கள் ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுங்க. ஸோ யாரை சொன்னாலும் சரி, இப்போ நான் சொல்கிறேன்னா எனக்கு எனக்கு பழக்கம் இருக்குது, அதனால் நான் பண்ணுறேன். ஸோ அதை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான் இது. இப்போ நான் ரொம்ப மேக்ஸிமம் வந்து வீட்டில் இருக்கிறத மட்டும்தான் சாப்பிட்றேன். ஓகேவா? ஸோ இதை சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன், இந்த டயட்டில் இருக்குது இதை சாப்பிட்றேன், எக்குலாம் அத்தனை எடுப்பேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. காலைல நம்ம என்ன சாப்பிட்றோமோ 2 தோசை எடுத்துப்பேன், நான் சட்னி எடுத்துப்பேன். ஸோ இதே தான். பட் இப்போ நான் முன்னாடி ஒரு 5 சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 தான். சில டைமில் 1 எடுத்துப்பேன். இல்லை இட்லி எடுக்கிறேன் அப்படின்னா 2 இல்லைன்னா 3 எடுத்துப்பேன். இவ்வளோ தான் என்னோடய டயட்டுக்கான இது. ஆஃப்டர்நூன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 250 கிராம் வரைக்கும் தான் நான் ரைஸ் எடுத்துகிட்டு நிறையா இது எடுத்துப்பேன். கேரட்டர் மெயினாக எடுத்துப்பேன், குக்கும்பர் எடுத்துப்பேன், இது 2 எடுத்துப்பேன். ஏபிசி ஜூஸ் வந்து சாப்பிட்ருக்கேன், குடிச்சிட்ருக்கேன். அண்டு ஸ்நாக்ஸ்க்குன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்ப்ரவுட்டை வந்து எடுத்துகிட்ருக்கேன் இப்போ நான். ஸோ கரண்ட்டாக இப்போ எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன் நான். ஆனால் வாக்கிங்கும் எக்ஸசைஸும் எதுவுமே இப்போதைக்கு நான் பண்ணல. ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எனக்கு பேபி பிறந்து இன்னும் 1 year 1 மாதம் தான் இருக்குது ஆகப்போகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் வந்து எக்ஸசைஸும் சரி வாக்கிங்கும் சரி என்னால் போக முடியும். இத்தனைக்கும் அது நான் C-section பண்ண ஒரு மாம் தான். ஸோ எப்படி வலி இருக்கும், எப்படி பெயின் இருக்குன்றது பண்ணவங்களுக்கு தெரியும். பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். ரொம்ப பெயினாக இருக்கும். அதுலேருந்து மீள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். அதனால் என்னோடய வெயிட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் குறையும் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருந்தாலுமே. ஏன்னா ஹார்மோன்ஸ் எல்லாமே கண்ணா பின்னான்னு மாறி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஐயோ என்னடா இது 1 மாதம் பண்ணியிருக்கோம் 1 கிலோ கூட குறையலை அப்படின்னா, அதுவும் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக
குறையாது. ஸோ ஸ்லோவாக தான் குறையும். ஆனால் நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்கும். நீங்கள் வந்து சாப்பிடவே வேணாம், ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட வேணாம்னா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஏன்னா ரொம்ப வந்து ரொம்ப தோணுச்சு அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, இல்லை வந்து வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டீங்க, அடுத்த நாள் ஒரு வேளை சாப்பிடாதீங்க. அப்படி நீங்கள் வந்து நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா, நான் ஃபுல்லாக கட்டுன்னு ரொம்ப கட்டிட்டேன் அப்படின்னா 2 வேளைக்கு சாப்பிட மாட்டேன். அப்படி ஒரு வேளை சாப்பிட்டு பசிக்குது அப்படின்னா ஜூஸ் மட்டும் குடிச்சுப்பேன். அந்த அந்த இடையில அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற டைமிங்கில் வந்து ஜூஸ் மட்டும் நான் குடிச்சுப்பேன் நான். அது மட்டும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான். 2 வேளை சாப்பிடுவேன். 3வது வேளை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரைஸ் எடுத்துப்பேன் எப்பவும் போல். அதை நான் ஈக்குவல் பண்ணுறதுக்கு அதை அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கேன் நான். அதுக்குன்னு சில பேருக்கு பயங்கரமாக பசிக்கும். அந்த மாதிரி டைமில் ஜூஸ் குடிச்சுக்கோங்க. இல்லை ஒரு வேளை தாங்க முடியுது அப்படின்னாங்கன்னா அந்த 2 வேளை நான் ஃபாஸ்டிங் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். நான் வந்து சாப்பிட மாட்டேன், அவ்வளோதான். இப்படி தான் நான் வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எப்படி போகுது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். என்னடா இது எதுவுமே சாப்பிட முடியல, நம்மளுக்கு பிடிச்சது எதுவுமே சாப்பிட முடியல, இப்படி ஒரு லைஃபா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஹெல்த்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்டுட்டோம், நம்ம நல்லா தின்னுட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. திருப்பியும் கூட அகெயின் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதே நீங்கள் லைஃப் லாங் கொண்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நானுமே அந்த வழியில் தான் இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நானும் வந்து அன்ஹெல்த்தியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இப்போ வரைக்கும். அதுவும் மேரேஜ் ஆகிட்ட பிறகு என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வெளியில் ஃபுட்டு, இந்த நைட்டு போய் சாப்பிட்றது, பிரியாணி, அது மாதிரிலாம் நிறைய சாப்பிட்டேன். அதனாலேயே வந்து அன்ஹெல்த்தியாகவே ரொம்ப வாழ்ந்துட்டு இருந்தனால சரி ஓகே நம்மளும் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வாழலாம், இதுக்கப்புறம் வேறு குழந்த வேறு வந்துருச்சு, ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுமே அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு தான் என்னோடய மைண்ட் செட்டுக்காக இருந்துச்சு. ஸோ அந்த ரீசனால தான் நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்து நான் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு கிரேவிங்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கிரேவிங்ஸ் இருக்குங்க. ஏன்னா நான் வந்து வாரத்தில் 2 தடவை 3 தடவை வந்து வெளி ஃபுட் சாப்பிட்றேன். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? ஸோ என் ஹஸ்பண்ட் என் கண்ணு முன்னாடியே பிரியாணி அது இதெல்லாம் சாப்பிடுவார். பட் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் இப்போ நான் என் மைண்டில் என்ன தோணுச்சு அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கணும், பாப்பாக்காவது ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி என் மைண்ட் செட் தோணுனால ஓகே நம்ம வந்து சாப்பிட்லாம், மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 டைம்ஸ் சாப்பிட்லாம். ஆனால் அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் தான். ஸோ என்னால் வந்து வெளி ஃபுட்டு சாப்பிடாமலாம் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக சாப்பிடுவேன். பட் அதுக்கான ஈக்குவல் வந்து நான் பண்ணிகிட்ருக்கனால ஸோ எனக்கு கொஞ்சம் ஓகேவாக தோணுது. அப்படியே நான் சாப்பிடாமல் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ என்னடா லைஃப் இது அப்படின்ற மாதிரி எனக்கு ஆகிடும். எனக்கு அப்படி ஆகிடும். சில பேருக்கு வந்து ரொம்ப கான்சியஸாக ஓகே நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டப் இருக்கும். ஒருவேளை எனக்குமே தோணலாம் சாப்பிடாமல் இருக்கணும்ப்பா இதுக்கப்புறம் அப்படின்னா அந்த மைண்ட் செட்டப்புக்கு இன்னும் அதுக்குள்ளே இன்னும் வரல. நான் கண்டிப்பாக வருவேன். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நான் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக நான் வந்து சாப்பிட்டுக்கலான்றது என்னோடய மைண்ட் செட்டு. ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்படி தான் என்னோடய இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து இப்போ கோயிங் ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம் எப்படி முடியுது அப்படின்னு. என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா 60. இப்போ நான் வெயிட் வந்து எவ்வளோ இருக்கேன் அப்படின்னா 72 இருக்கேன். 75லேருந்து 72 இருக்கிறது பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட். இவ்வளோ நாள் என்னால் சாப்பிடாம வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருக்க முடியுது அப்படின்றது பெரிய பெரிய ஆச்சரியம். எனக்கு பெரிய ஆச்சரியம். ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ சரி ஓகே பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் இதோட வீக்லியில் வந்து நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் ஜாயின் அப்படின்ட்டு. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னோட வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்களும் தயாராக இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.